கண்ணில் மூடி நாம் ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே சமூகத்தில் வந்து உண்மை கொள்வது கொள்ள படைப்புகளுக்கு பார்க்க கருவைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் அவர் கையில் பிரயாசத்தில் படைக்கிற அன்பின் காணிக்கை இருக்கணும். தெய்வத்துக்கு உகந்தபடியாக கர்த்தரை அங்கீகரித்து ஆயிரம் ஆசிரியர் பெருக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சிந்தனை உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வரப்படி திருவள்ளூர் மாவட்டத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான தேவ மனிதர், உலகத்தின் பல நாடுகளில் சென்று ஊழியர் செய்கிறவர், வட இந்தியாவில் மாணவருடைய திருப்பணிகளை செய்து கொண்டே இருக்கிற தேவ மனிதர். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு புதிதாக வரல, பல வருஷங்களாக நம்முடைய திருச்சபைக்கு வந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்முடைய கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு கேட்டுக்கொண்ட போது அவர் வருகிறார் என்று சொல்லி இந்த இன்றும் நாளையும் தேவனுடைய ஊழியத்தை நம் நடுவிலே நிறைவேற்ற இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படி வந்திருக்கிற அருமையான சகோதரர் தேவ ஊழியர் பவுல் அவர்களை கரங்களை தட்டி நம்ம மகிழ்ச்சி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அன்பு பிஷப் ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா மூலமா உங்களை எல்லாரையும் பார்ப்பது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. அதற்காக நான் முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடிமை அன்போடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வருஷம் ஒரு மறக்க முடியாத இது எனக்கு கிறிஸ்துமஸ் அப்போ இங்கே உங்களோட இருப்பது. ஆகையா அன்பு பிஷப் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்றப்ப எல்லாம் கை தட்டி கத்திர சொல்லுங்க. மகிழ்ச்சி. நேற்று முதல் ஐயா ஒரு அருமையான சகோதரரை அனுப்பி என்னை பராமரித்துக் கொள்ளும்படி நான் போற வரைக்கும் ஒரு பொருட்கள் கொடுத்திருக்கிறார். பஸ் ஸ்டாப்புக்கு இறங்கின உடனே என்னை வந்து சந்தித்த ஐயா என்னை அனுப்பினார் என்று கேட்டார். சொன்னார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். நன்றி என்று சொன்னார். ரொம்ப நன்றி என்று சொன்னேன். அன்பு சகோதரி என்பி அவருக்கு என் மனமான நன்றி. மறுபடியும் பிரைஸ் அடையா. அதனால இந்த நாட்களில் உங்களோடு இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஆரம்பத்தில் முதல் பிஷப் ஐயா அவர்கள் ஒரு மண்டபத்தில் ஒரு 3 நாள் சிறப்பு கூட்டம் வைத்து நானும் என் மனைவி வந்திருந்தோம். அந்த நாள் மறக்க முடியாது. அந்த நாள் முதல் இன்று வரை நான் ரொம்ப பேச முடியாவிட்டாலும் நேரம் இல்லாவிட்டாலும் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எங்களை பார்த்துக் கொள்வோம். இந்த அன்பு பேரலாம் இணையாக செல்லுகிறதை பார்க்கிறோம். ஓவராகவும் கிடையாது, அடிமட்டத்திலையும் கிடையாது, ரிலாக்ஸா பொதுவா அதான் கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கும். அப்படியாக என்னுடைய அன்பு, அது குடும்ப அன்பு, அப்படி நடத்தி வருகிறார் கர்த்தர். ஆகையினால அதற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்க இப்ப இருக்கிறவங்க என்ன ஏற்கனவே பார்த்துருக்க முடியாது. நீங்கெல்லாம் குழந்தைங்களா இல்லையானே தெரியல, வந்திருப்பீங்கன்னு நினைக்கிற மனுஷன் எல்லாம் சிறு பிள்ளைகள் இருக்கிறீர்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு தம்பியை ஆர்கனைசேஷன் கூட பண்ணோம் ஊழியத்துக்காக, அது ஞாபகம் இருக்கிறது. அப்படி அதற்கு பிறகு ஒரு முறை இடையில நான் மட்டும் வந்து இங்கே ஊழியம் செய்துட்டு போயிருக்கிறேன். அதற்கு பிறகு இது போன அக்டோபரே வந்திருக்க வேண்டியது. ஐயாவுக்கு சரியான சூழ்நிலை, கால சூழ்நிலை அமையாததுனால அதை டிசம்பர்
கிறிஸ்மஸ்க்கு அதுக்கு முன்னாடி சண்டே 2 நாளும் நீங்கள் தான் வாங்கன்னு சொன்னாங்க. அது இன்னும் சந்தோஷம். ஒரு முக்கியமான கேலண்டரில் முக்கியமான பதிவு செய்யப்பட்ட அந்த நாளில் இப்படி உங்களோடு இருப்பது ஒரு மறக்க முடியாத ஒரு காரியம், சந்தோஷமான காரியம் தான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷித்த ஒரு செய்தி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் ஐயா சொன்ன நேரத்தில் நான் முடிப்பேன், ஒரு நிமிஷம் முன்னாடியே முடிப்பேன், பயப்படாதீங்க. அவர் எனக்கு சொல்லிட்டார், காதில் ஓதிட்டார். அதனால அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மாதிரி பார்க்கறது, சர்ச்சு வாரத்தில் அங்கே பார்த்துட்டு என்ன பார்க்கறது, அப்புறம் உங்கள் கை கடிகாரத்தை லைட் அப்படி காட்டுறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் பயந்துருவேன். அதனால கவலைப்படாதீங்க. நானும் மனிதனே பலவீனமானவங்க தான். எனக்கு டைம்லெஸ் ஒருத்தர் இருக்குது. ஆரம்ப காலத்தில் ஒரு வாய்ப்புனா அது ஒரு வேகம், அப்போல்லாம் வேகம். இப்போ வேகம் குறைகிறது விவேகம், அனுபவங்கள். அதுதான் சரி. கிறிஸ்துமஸ் உங்களை பார்த்தாலே தெரிகிறது, கிறிஸ்துமஸ் ஒளிவட்டம் தெரிகிறது உங்கள் முகத்தில். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக இருக்கிறீங்க. நாளைய கிறிஸ்துமஸுக்காக ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறீர்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஒரே நாளில் முடியாது இல்லையா? இது பெரிய ஆளோட போன நாளுமே ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர். ஏன்னா ப்ரோக்ராம் நிறையா இருக்கிறதுனால கரெக்டாக 25ஆம் தேதி எல்லாத்தையும் முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதம் அல்லது 20 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிடறாங்க. பாருங்க, என்ன அருமையா பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலேயே மட்டுமல்ல, இதை தொடர்ந்து வருகிற எல்லா நாட்களிலும் உங்களுடைய மகிழ்ச்சியோடும் சமாதானமாயும் காப்பார், நடத்துவார். அடுத்த ஆண்டு இந்த ஆண்டை காட்டிலும் இன்னும் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கைத்தட்டி கர்த்தரை சோதனை பண்ணி எல்லாரும் பிரைஸ் தரலாம், பிரைஸ் தரலாம், பிரைஸ் தரலாம். அல்லேலூயா. சரி, இசை வல்லுநர் இருக்கிறாரா? வாங்க, ஒரு பாடல் பாடி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். நீங்களும் கூட சேர்ந்த அந்த பாட்டை பாடலாம். இயேசுவின் அன்பை பற்றிய ஒரு பாடல். சோதரன் Hallelujah, hallelujah. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது.
ஜெபம் முடிந்தது என்ற அர்த்தம், அப்படியே ஆக கடவுது என்ற அர்த்தம். இயேசுவுக்கு ஒரு பெயர் உண்டு, ஆமென் என்பது ஒரு பெயர். வெளிப்படுத்தல் படிகள் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், லவோதிகேயா சபைக்கு எழுதுகிறது என்னவென்றால், ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது. இயேசு தான் சொல்றாரு. அப்ப இயேசுவுக்கு நிறைய பேர் இருக்குது தெரியுமா? கிறிஸ்துமஸ்க்குன்னே ஒரு பேர் இருக்குது, ஒரு வசனமே. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படி சொல்லலாம். ஆமென் என்பது இயேசுக்கு ஒரு பெயர் என்று நிறைய பேருக்கு தெரியாது. கண்டுபிடிங்க சாந்தத்தில். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம், அப்படி இல்லையா 2ஆம் 3ஆம் தெரியல, 3ஆம் அதிகாரம் சொல்லுங்க. வசனம் சொல்லிருக்கா 3:14 எல்லாம் எடுங்க. சூப்பர். என்று அவர்களுக்கு மறுபடியும் நன்றி. லவோதிகேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. இப்ப தெரியுதுங்களா? இயேசுக்கு இன்னொரு பெயர் என்ன? ஆமென். சகோதரிகளுக்கு சொல்ற பாருங்க, இன்னொரு நீங்க தவறாம சொல்லுவீங்க. வாழ்நாள்ல முக்காமாக உங்களுக்கு கிச்சன் தான், சமையல் அறை. அதாவது நான் எல்லா தரிசைகளை சொல்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளவா அது இருக்காது, ஆனாலும் கற்றுக்கணும் ஆரம்பத்திலிருந்தே. இல்லைன்னா கல்யாணம் ஆன பிறகு புருஷன் சாப்பிட்டுக்கணும். என்ன அம்மா கற்றுக் கொடுத்தாங்க, என்ன தண்ணி சமையல் தெரியுது உனக்கு, முதலே சொன்ன நான் வேறு பொண்ணை கட்டியிருப்பேன் அப்படிலாம் வசை மொழி. எப்போ ஒரு பெண் வாலிபி பெண்ணாகிறாங்களோ அம்மா கிட்ட கூட கிச்சனில் போயிட்டு உள்ள படிக்கும், ஹாலில் படி, கிச்சனில் போய் கற்றுக்குங்க. ஏதாவது முதல் சுட்ட நீ காய் வைக்கிறதுக்காக கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் ஒன்றா கற்றுக்கலாம். இல்லத்தரசிகள் பாவம், காலை மத்தியானம் நைட்டு சமையலறையே கதி. பாவம் என்ன பண்ணுறது? சந்தோஷமான ஒரு செய்தி சொல்லணுமா? பரலோகத்தில் கிச்சன் கிடையாது இல்லையா? அங்கே நீங்கள் சமைக்க போகிறதும் கிடையாது. இன்னொரு இல்லையா? பிளேட்டு டம்ளர் தட்டு எதுவும் கொண்டு போகிறது தேவையே இல்லை. இல்லையா? எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்திலேயே நீங்க சமையல் அறையில ஒரு சகிப்பா வெறுப்பா அப்படி சொன்னாவே, என்ன மகளே கூப்பிட்டியா, நீ பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆமென் என்று சொன்னாலே நீங்கள் இயேசுவை அழைக்கிறீர்கள், அவர் உங்ககிட்ட வருகிறார். அடுப்பின் அடியிலே கிடந்தாலும் புறா சிறகுகளை போல அப்படி ஒரு வசனம் வருது. நல்ல வசனம், பெண்களை பாராட்டி எழுத. பெண்கள் நாட்டின் கண்கள். அல்லே சொல்லுங்க. சரி, இப்பதான் செய்திக்கு போகிறோம். இது ஒரு குட்டி செய்தி. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Amen. In God no partiality and no different. He will give all good things to everybody. Those who seek God, God will give all goodness. Seek first of all the kingdom of God, then all will provided unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இதை ஆரம்பிச்சு வச்சதே நம்ம ஆண்டவர் இயேசுதான். இல்லையா? நீ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு, இதை நீ செய்தியானா உனக்கு ஒண்ணு இலவசம். அது என்ன? உலக பிரகாரமான நன்மைகள், வீடு, மனைவி, மக்கள், ஆசீர்வாதங்கள், வேலை, சம்பள உயர்வு, பிள்ளை பேரு, எல்லாம் அவரால் கொடுக்க முடியும். படைத்தவர் படைப்பை காப்பாற்றாமல் இருப்பாரா? காப்பாற்றுவார், காப்பாற்றுவார். அவர் இஸ்ரவேலரை காப்பாற்றுவார், லேவியரை காப்பாற்றுவார். ஆரோன் குடும்பத்தாருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார், நினைத்தருளுகிறார். நீங்கள் சங்கீதம் 115 படிப்பீர்களே ஆனால்
அவர் இஸ்ரவேலரை நினைக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரை நினைக்கிறார். இஸ்ரவேலரை என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகி கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் செய்கிற வேலையின் மூலமாக அவர்களுக்கு ஆகாரம் சம்பளம் கொடுக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்றால் முழு நேர முதல் முழு நேர ஊழியர் ஆரோன். பரிசுத்த வேதத்துல அவர் அவர் குடும்பமே உலக வேலை செய்யக்கூடாது. அவர்களுக்கு மாத சம்பளம் எல்லாம் கிடையாது. விசுவாசிகள் கொண்டு கொடுக்கிற காணிக்கை வாங்கி வைத்துக் கொண்டு அவங்களை பிளஸ் பண்ணி அனுப்புவார் ஆசாரியர். அதுதான் அந்த காணிகள் தான் அவர் பிழைக்கணும். அப்ப ஆரோன் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேலராகிய உங்களையும் ஆசீர்வதிப்பார். விடமாட்டார். கிறிஸ்தவத்தில் ஆசீர்வாதம் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதவர்கள் யாருமே கிடையாது. blessing, God bless you brother சொல்றோம். போதகர் ஆசீர்வாதம் சொல்றார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். ஆசாரியனே 3 விதமான ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இது பாருங்க, 3மே எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. அந்த 3 ஆசீர்வாதத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு. அப்ப பாருங்க, all the goodness coming from heaven, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற அத்தனை நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வேளை ஆகாரம் கூட சரி, தண்ணீர் ஒரு டம்ளர் கூட சரி, ஆண்டவருடைய அனுமதியில் தான் கிடைக்கும். கொரோனா வந்தப்ப எவ்வளவு பேர் போயிட்டாங்க, உலகத்தார் போயிட்டாங்க, சுவிசேஷகர்கள் 10 பேர் போயிட்டாங்க, பாஸ்டர்ஸ் 10 பேர் போயிட்டாங்க. நம்ம சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு பாஸ்டர்ஸுங்க போயிட்டாங்க கொரோனா. அப்ப இந்தியா ஃபுல்லா எவ்வளவு இருக்கு பாருங்க. தமிழகம் ஃபுல்லா எவ்வளவு இருக்கும், இந்தியா முழுசும் எவ்வளவு இருக்கும், உலகம் ஃபுல்லா எவ்வளவு போயிருக்கிறாங்க. பிஷப்புங்க எவ்வளவு பேர் போயிட்டாங்க, மிஷனரிகள் 10 பேர் போயிட்டாங்க. நம்ம இருக்கிறோம். அவங்கள உள்ள நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இல்லையே. ஆனா ஏன் வைத்திருக்கிறார்? உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஏதோ ஒரு திட்டம் நோக்கம் இருக்கிறது. அதை நீங்கள் செயல்படுத்தப்படுவதற்காக அவங்களோடு காத்திருக்கிறார். அதனாலதான் வைத்திருக்கிறார். எல்லாம் கை தட்டுங்க எல்லாரும். எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும், அதுக்காக இனி நினைக்க முடியாது. அப்படி நினைச்சீங்கன்னா நம்மள அப்படியெல்லாம் நீங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சுட்டா ஆண்டவர் கொரோனா எடுத்திருப்பாரு. அப்படித்தான் நம்ம நினைக்கணும். அப்படின்னா கொரோனா எடுக்கப்பட்டவங்க எல்லாரும் சோம்பேறிங்களா? அதுவும் கிடையாது. சீனோவாவிலே கோபுரம் விழுந்து இவ்வளவு பேர் செத்துட்டாங்களே, அவங்க எல்லாம் பாவிங்களா? இல்லையே. நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அழித்து போவீர்கள். அப்படிதான் சொல்றாரு. அப்படின்னா பண்ணிடுறோம். யாருன்னா செத்து போயிட்டா என்ன பண்ணாலும், யாருக்கு என்ன துரோகம் பண்ணாலும் போயிட்டான் அப்படின்னு ஆண்டவர் ஆதிக்கத்தில் அப்படி இருக்குமா? தெரியாது. அவர் ஏன் எடுக்கிறாருன்னு அப்படிதான் தெரியும். உயிரோடு இருக்கின்றவர்களை காட்டிலும் மரித்தவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறேன் சொல்றார். மரணம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு டிரான்ஸ்பர். இக்கரையில் இருந்து அக்கறைக்கு செல்லுகிறோம். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறோம். ரட்சிக்கப்படாதவர்களுடைய மரணம் பாவம். இங்கேயோ வேதனை, அங்கேயோ போராட்டம், நரக வேதனை. சம்சார சாகரம்னு ஒரு கப்பல் இருக்கு. சம்சார சாகரம்னு ஒரு 2 கப்பல். அதுல பயணம் பண்ணி அந்த பகவானை, அந்த மோட்சத்தை, அந்த சொர்க்கத்தை, அந்த கைலாசத்தை அடைய முடியாது. ஏன்னா 2 ஷிப்பு கப்பல். அதுல போது 2 தனித்தனியா, கணவன் ஒரு கப்பல், மனைவி ஒரு கப்பல். ஒரே கப்பல் 2 பேர் போல. அது என்ன கப்பல் தெரியுமா? என்ன ஷிப்பு? ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெலோஷிப்பு. இந்த 2 ஷிப்ல அது
போது பாருங்க, ஒரு பெரிய மீன் வந்து தாக்குதான். அது என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல செல்ஃபிஷ். ஃபிஷ்லே பயங்கரமான ஃபிஷ் செல்ஃபிஷ். அது வந்து தாக்குறப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் அவுட். இப்படி போனா பகவானை, தேவனை, கர்த்தரை ஓட்ச பேர் வந்து அடைய முடியாது. அப்ப என்ன கடவுள போன தெரியுமா? டிவோஷன். அதுல சொல்லுங்க, கடவுளுக்கு டிவோஷன். இங்கிலீஷ்ல டிவோஷன், தியானம், பக்தி, பக்தி சாகர். டிவோஷன் என்ற கப்பல்ல என்ன ஷிப்ல போன தெரியுமா? வர்ஷிப். அதுல சொல்லுங்க, வர்ஷிப்ல இந்த கடத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. பழமொழியா வசனம்? அது அப்படி மாத்தினாங்க. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. இந்து புராணம் எழுதாதீங்க, வசனம் தான் அப்படி வந்தது. சிலையா, இந்த ஜனத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஸ்தோத்திரம், பிரைஸ்லாம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு 10-20 பேர் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கிருபை பெருகும். கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கிருபை பெருகும். கதவை தாழிட்டு கொண்டு ஜெபம் பண்ணீங்களா? 1 மணி நேரம் இருக்குதா? 3/4 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நன்மைகளை கேர்லெஸ்ஸா நம்ம அற்பமா நினைக்க கூடாது. ஒரு சின்ன காரியமா கூட இருக்கலாம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டு. எத்தனை வயசு வளர்ந்தாச்சு, போக வேண்டியது. அவங்க ஜஸ்ட் பிளாஷ்பேக் யுவர் லைஃப். எத்தனை முறை டைஃபாய்டு, எத்தனை முறை தென்னி காய்ச்சல், எத்தனை முறை பிரச்சனை, உடல் வலி, நெஞ்சு வலி, அதெல்லாம் கடந்துதான் நாம் சுகமா இந்த தேவாலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் time is gold, every minute is precious, don't waste your time. சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடு, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு, உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைப்பாயாக. நன்மைகளை கர்த்தரிடத்தில் என்று பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இந்த உலகத்துல தேவ நாம மகிமைக்காத வாழ்ந்து காட்டு. அதான் முக்கியம். என்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா அல்லது தூஷிக்கப்படுகிறதா? ஆண்டு இறுதி நாட்களிலே வந்திருக்கிற நாம் கொஞ்சம் சுத்திகரிப்பிலே காணப்படும். அது உள்ளுக்குள்ளே நடக்கும். இயற்கையாகவே சிறுபிள்ளைத்தனமா என்ன ஆசை? அடுத்த வருஷத்துக்காக என்ன தீர்மானம் பண்ணலாம்? இன்னும் நல்லா ஜெபிக்கணும், இன்னும் கொஞ்சம் உபாசம் இருக்கணும், சுவிசேஷத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறிவிக்கணும். விசுவாசிகளுக்கு தான் சொல்றேன், சர்ச்சில் கைப்பிரதி கேளுங்க, இல்லை எங்கடா இருக்கோம், இல்லை பாஸ்டருக்கு சொல்லுங்க, அவர் எல்லாத்தையும் கூட வர வச்சு கொடுப்பாரு. சர்ச்சு சீல் ரப்பர் ஸ்டாம்ப், அந்த கைப்பிரதி கீழே பின்னாடி உள்ள கடைசியில் இருக்கும் இடம் போட்டு ஒரு 10 பேருக்கு அப்படி கொடுங்க. உங்களுக்கு அது சிறந்த ஊழியம். சொல்லுங்க, சர்ச்சுக்கு வரல, வீட்டுக்கு போறப்போ இருக்க 10 கைப்பிரதி நம்ம சர்ச்சு சீல் போட்டது. வீட்டை போய் சேரத்துக்குள்ள கண்ணுக்கு தெரியும். பிரதர் கொண்டு போய் வீட்டில் படிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை, நீங்க தான் உலகத்தில் சிறந்த ஒரு மிஷனரி. கொஞ்சம் கஷ்டமா தெரியும், வெக்கப்படுற மாதிரி தெரியும். பவுல் சொல்ற நினைச்சுங்க, என் பேரு பவுல் தான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். சாப்பிடறதுக்கு வெக்கப்படுறதில்லை, டீ குடிக்கிறதுக்கு வெக்கப்படுறதில்லை, 2 பிளேட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வெக்கப்படுறதில்லை. இதுக்கெல்லாம் வராத வெக்கம் சுவிசேஷத்தை போய் சொல்றதுக்கும், கைப்பிரதி கொடுக்கறதுக்கும், தெருவில் நின்று பாட்டு பாடுறதுக்கும், சாட்சி சொல்றதுக்கும் வெக்கம் வருதுன்னா நீ ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே இப்ப தீர்மானம் பண்ணு, அடுத்த ஆண்டு இது யார்கிட்ட இருக்க கூடாது. இந்த வெட்கம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை குறித்த வெட்கம் இருக்கக்கூடாது.
கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார்கள் ஆதி அப்போஸ்தலர்கள். ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா 10 வருஷத்துக்கு என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு. நான் எந்த தீர்மானமும் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் ஆச்சரியமா இல்ல? இப்படி ஒரு டைலாக்கா? ஐயா, நான் எவ்வளவு தீர்மானம் பண்ணிட்டோம், போதையா பட்டது. அடுத்த வருஷம் நான் எந்த தீர்மானம் பண்ண மாட்டேன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அதான் அவங்க தீர்மானம். இப்படி சில டெக்னிக்கலா இருக்கிறாங்க. நன்மைகள் எவ்வளவு பெற்றுக்கொள்றோம். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? 1 தீமோத்தேயு 6:15-16 சொல்லுகிறது, ஏக சக்கராதிபதியாய் ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் காப்பாற்றி வருகிறார். ரோமர் 6:23 தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரங்கள், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அப்படி இருக்கும். இது ஒரு வரம். எது? நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை, நம் சொந்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் பூமிக்கு வந்து மனுக்குலத்திற்காக பாடுபட்டு அவமானப்பட்டு பாதிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் கொடுக்கணும்ன்றது நிர்பந்தனையா? நிர்பந்தமா? கண்டிப்பா கட்டாயமா? வந்துதான் ஆகணுமா? அப்படி இல்லையே. ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சொல்ல முடியும், தேவனுடைய கிருபை. சொல்லுகிறாரு, தேவனுடைய கிருபை. அவரை வாலண்டியரா நம்ம ரட்சிக்க மோட்ச பேருக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வரணும். அதான் நிறைய பேருக்கு ஒரு பெருசா தெரியல. இயேசு கிறிஸ்துவையே அலட்சியம் பண்றாங்கன்னா அவன் இலவசமா கொடுக்குறாரு ரட்சிப்பு. அதெல்லாம் தான் அலட்சியம் பண்றாங்க. ஒரு ரட்சிப்பு 50,000 ரூபாய்னா பணக்காரன் 10 ரட்சிப்பு வாங்கி வச்சிருப்பான். என் பணம் யாருக்குன்னா தேவைப்பட்டா வேலை ஏற்றி வட்டிக்கெல்லாம் சேர்த்து போட்டு எக்ஸ்ட்ரா வேலைக்கு விட்டுன்னு இருப்பான். ஒரு ரட்சிப்பு 60,000. நான் வாங்கிட்டு 50,000, நீ ஒரு 10,000 போட்டு கொடுத்துட்டு வாங்கி போட. ஒரு ரட்சிப்பு 60,000. அப்படியெல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் இலவசம். ரட்சிப்பு இலவசம், பரிசுத்தம் இலவசம், பரலோகம் இலவசம், எல்லாம் இலவசம். பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கருத்தில் இருக்கிறது. பரிசுத்தமாய் நம்மை நடத்துவது ஆண்டவர் கையில் இருக்கு. தேவனுடைய கிருபை பார். இப்போ நன்மையான இந்த ஈவுகள் என்ன சொல்லி பார்க்கலாம். முதலாவது, ரட்சிப்பு என்ற ஈவு ஃபண்டமெண்டல், பேசிக் ஃபண்டமெண்டல் போலாம். அதான் கடைசியில் நல்லா தெரியுங்க. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்பட்டீர்கள். அதனால்தான் அந்த காலத்துல நல்லா சின்ன பையனா இருக்கிறப்போ பாஸ்டர் பிஷப் ஐயா மாதிரி ஐயத்தை வந்து நல்லா அங்கெல்லாம் போட்டு வருவாங்க கிராமத்துக்கு. தம்பி உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் இப்ப இல்லை, போயிட்டாங்க ஆண்டவர்கிட்ட. பவுல் அப்படின்னு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? இப்ப அந்த மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்ப அபூர்வமா இருக்குது. கேட்க மாட்டாங்க. கேட்டாதான் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ரட்சிப்பு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகின்ற அனுபவம். என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? ஆம் என்று நீங்கள் சொல்ல முடியுமானால் அதற்கு பெயர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அது என்னமோ தெரியலையே, எனக்கு ஒண்ணும் புரியலையே, நான் சர்ச்சைக்கு போறேன், ஜபம் பண்றேன், நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், நான் எந்த தப்பு பாவத்தில் தலையிடுறதுன்னு சொல்லலாம். வாஸ்தவம் தான், ரைட்டு. ஒரு தப்பு செய்யாது நிக்கிறோமும் அதுவும் ஒரு உபதேசியார். அவரை பார்த்து தான் சொன்னார் இயேசு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவன ராஜ்யத்தை காண மாட்டான். அவனை பாவியா? நிக்கிறவங்க பாவியா? இல்லையே. அவன் ஒரு தலைவர்,
கிறிஸ்தவத்துல ஒரு உபதேசியார். அவரை பார்த்தா சொன்னார், வருகிற படையும் நண்பா. அப்ப யோசித்து பாருங்க, நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பரலோகம் போயிட முடியாது. வருகிற படைந்தவனாய், அது சில இடத்துல பாத்தீங்களா, தாத்தா பாட்டி பெந்தகோஸ்தே, அவங்களுக்கு பிறந்த பசங்க 4 பையன் 3 பொண்ணுங்க எல்லாம் பெந்தகோஸ்தே. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிறந்த பசங்க எல்லாம் பெந்தகோஸ்தே. அப்படி வளர்க்கப்பட்டதுனால சர்ச்சில் ஸ்தோத்திரம் மலேரியா பாட்டு ஜெபம் ஆராதனை அப்படியே வளர்க்கப்பட்டதுனால நல்லதான் இருப்பாங்க. புதுசா ஒரு மாஸ்டர் வந்து பார்த்துட்டு, பாப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. ஆமா ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லணும்ல, அது சொல்லிட்டாவது வந்து ரட்சிப்பட்டான். முட்டி போட்டு ஜபம் பண்ணி ஐயா அப்படி சொல்லிட்டாங்க. ஐயா கிட்ட நான் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாரு. ஆமான்னு சொல்லிட்டேன். அப்பா இயேசுவே, நான் ஆசையை சொல்லிட்டேன், நான் உங்களுடைய பிள்ளை தானே, இப்போ என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க, என்ன ரட்சிப்பு கேட்கணும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும். நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார் அப்படி சொல்லணும். ஒரு 10-15 பேருக்கு அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ நம்ம சொல்லணும். அப்ப அது வந்து ஸ்ட்ராங் ஆகுது, விரிப்பு ஆகுது. சாட்சி எல்லாம் சாட்சி சொல்றாங்க. சாட்சி உண்டா யாராவது சொல்லுங்க. அதில் முதல்ல ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சபையில சொல்ல வேண்டிய முதல் சாட்சி ரட்சிக்கப்பட்ட சாட்சி தான் சொல்லணும். இயேசு என்ன ரட்சித்தார். அது வந்து ஒரு அருமையான ஒரு அனுபவம். அது இந்த எஸ்எல்சி பாஸ் பண்றப்போ நான் போர்டு எஸ்எஸ்எல்சி படித்தேன். அப்போ தான் அது மாற்றிட்டாங்க. 10th முடிச்சுட்டு அப்புறம் +1 +2 ஆகிட்டாங்க. நான் படிக்கிறப்போ 10th அப்புறமா எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று இருந்தது ஹைஸ்கூல்லேயே. அது முடிஞ்ச பிறகு தான் காலேஜில் பியூசிங்குவாங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு காலேஜில் படிக்க வேண்டிய அந்த பியூசி தூக்கி ஹைஸ்கூலில் போட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகிட்டாரு. அது எனக்கு பின்னாடி நடந்தது. அப்போ எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்டு பேப்பரில் தான் வரும். எங்கள் மாமா வீட்டில் தான் அப்போ ரிசல்ட் நாளைக்கு வரும்போதுதான் இன்னைக்கு ஆந்திரா டு தமிழ்நாடு நடந்தே வருவேன். இந்த மலை மேலே ஏறி இறங்கி அம்மையாருக்கு வந்து அப்புறம் ஆர்கேபேட்டை வந்து எங்கள் வெள்ளாத்துக்கு வந்து சேரணும். ராத்திரிக்கெல்லாம் தூக்கம் வரல, ஏன்னா காலையில் ரிசல்ட்டு. அப்போ என் நம்பர் இருக்கணுமே. அப்போ அம்மையாருக்கு இப்போ வரைக்கும் வந்தா என் கூட படித்த ஃப்ரெண்டு பாவம், அவன் ஃபெயிலு, நான் பாஸ்ன்னு என்கிட்ட சந்தோஷமா சொல்றான். டேய் பவுன் நீ பாஸ்ரா, நான் ஃபெயிலு அப்படின்னா எப்படா தெரியும். இந்த பாரு பேப்பர் காட்டலாம். எனக்கு அந்த நம்பர் பார்க்கறதுக்கு கூட தெரியாது. அது எப்படின்னா எப்படி போடுவாங்கன்னு தெரியாது. சரி இவன் சொல்றது உண்மைதான் பொய்யோ தெரியலன்னு திருப்பி அங்கே வீட்டுக்கு தானே வர்றேன், நான் பாட்டுக்கு வர்றேன். ஆர்கேபேட்டைக்கு வந்தா எங்க அண்ணன் நின்று இருக்கிறாரு பஜார்ல, ஒரு பேப்பரை கையில் சுருட்டி வச்சுட்டு நிற்கிறாரு. என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாரு, புன்னகை. அது புன்னகை பெரிய புன்னகையா. கிட்ட வந்து நின்று கையை பிடிச்சாரு. நீ பாஸ்ரா இந்த பாருன்னு என் நம்பரை அவன் அண்ணன் ரவுண்டு பண்ணி பையனுக்கு தம்பி காட்டலான்னு சொல்லி அவர் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறார். இவனுக்கு நிறைய நம்பர் கொடுத்தாங்க, இதுல 2 நம்பர் இருக்குதுன்றேன். பேப்பர்ல அப்படிதான் வரும். அது அவனுக்கு முதல்ல ஜாயிண்ட் ஆகி வரும், அது கடைசி 2 நம்பர் தான் வரும். நீ தான் பாஸ். அவன் ஏதாவது அண்ணன் இல்லை, ஏற்கனவே தெரியும் பழக்கம். அப்போ என்ன சந்தோஷம். சாக்லேட்டு பிஸ்கட்டு மிட்டாய் எல்லாம் வாங்கி போய் தெரிஞ்சவங்கெல்லாம் நான் பாஸு, நான் எஸ்எஸ்எல்சி பாஸு, நான் எஸ்எஸ்எல்சி பாஸு. 10 நாள் விட்ட பாருங்க, ஏற்கனவே சாக்லேட்டு கொடுத்தவங்கெல்லாம் மறுபடியும் இன்னொரு முறை ஏய் டேய் நீ அப்பவே கொடுத்துட்டுடா பரவாயில்ல இப்ப மாட்டேன் நான் வாங்கிக்கா, நான் தானே கொடுக்குறேன். அவங்க சந்தோஷம் இப்படி இருக்குதா சொல்லுங்க. ஆனா எஸ்எஸ்எல்சி பாஸ் தான், நோ டவுட். அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்னன்னா, அது படிப்பு சம்பந்தப்பட்டது. ஆனா பொறுப்பு வந்துடும். ஹாஸ்பிட்டா போனதா மேற்கொண்டு படிக்கணும், மேற்கொண்டு படிக்கணும், மேற்கொண்டு படிக்கணும், வேலை கிடைக்கிற வரைக்கும் நல்ல கோர்ஸா படிக்கணும்னா அப்படி படிக்கணும்.
அதே போலதான் ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, மேற்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறணும், சபையில நிலைத்திருந்து கனி கொடுக்கணும், தசமாக காணிக்க சொந்த சபையில கொடுக்கணும். விசுவாசிகளுக்கு இதெல்லாம் ஒரு ஒழுங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு போறது தான். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு நாள் குறைஞ்சிருக்கலாம். ஆனா நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன், அல்லேலூயா. ஏன் அந்த சந்தோஷம் அதிகமா காணப்படலை? இப்போ பொறுப்பு நிறைய வந்துச்சு. ஊழியம் செய்யணும், ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கணும், சபைக்கு ஏதாவது செய்யணும், படைதியாருக்கு கோஷம்னா போயிட்டு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வரணும். இந்த பொறுப்பு நிமித்தம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிறாங்க பேசிக் ஃபண்டமெண்டல் அந்த ஆவிக்குரிய அனுபவம் நமக்குள்ள இருந்தாலும் அது தனியா வந்து ஒரு மகிழ்ச்சியான வெளியில காட்டாது, அது உள்ளுக்குள்ளதான் இருக்கும். ரட்சிக்கப்படுகின்ற ஜனங்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பரிசுத்த வேதத்தில் தெளிவா இருக்குது. அதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா பார்த்து. 2 இளைப்பாறுதலாகிய ஈவு. If you have paper pen, take and write what I am telling you is the important points. ரட்சிப்பாகிய ஈவு, அது விளக்கமா பேச ஆரம்பிச்சா சாயங்காலம் விடிய காலமாகி 8வது நாள். இளைப்பாறுதலாகிய ஈவு மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அதான் இளைப்பாறுதல். தூங்குறதில்லை, நம்முடைய இதயத்திற்கு ஒரு இதமான அனுபவம் தான் இளைப்பாறுதல், திருப்தி. satisfied life, satisfied. ஏழை உதவி செய்வான், பணக்காரன் இன்னும் சேர்த்து வைக்க ஆசைப்படுவான். சமீபத்தில் நியூஸ் பார்த்தேன், ஒரு சாதாரண ஏழை மனுஷனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு இடத்துல கிடைச்சிருச்சு. யார் விட்டு போயிட்டான்னு தெரியல, வாங்கி எத்தனை கோடி போட்டுருந்தாங்க. ரொம்ப ஏழை, எடுத்துட்டு ஓடி இருக்கலாம் வீட்டுக்கு, வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணி ஒரு இடம் வாங்கி போட்டுக்கலாம், அப்படி ஏதாவது பண்ணிருக்கலாம். அந்த மனசாட்சி நமக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துட்டாரு. ஐயா, அந்த இடத்துல இருந்தது இந்த பாருங்க, நான் கொண்டாந்து கொடுத்துட்டேன். என்ன பாராட்டு தெரியுமா அந்த ஆளுக்கு? சரி, இதே ஒரு பணக்காரங்கிட்ட கோடீஸ்வரங்கிட்ட இது கிடைச்சிருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருப்பான் நினைக்கிறீங்களா? அவன் இருதயம் திருப்தி அடையாது. பணத்தோட பணம், கோடியோட கோடி இதை சேர்த்து போட்டு வையே, யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. கடினப்பட்டு போன இருதயம், இறைப்பாளருக்கு வழி தெரியாதவர்கள் இவர்கள். சரி கட்டப்பட வேண்டும், ஏமாற்றியதை எல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டும், சகையை போல இல்லையே. தேசத்திற்கு நன்மைகளை, மக்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டிய அமைச்சர்களே தண்டிக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலைக்கு செல்கிற நாடு தமிழ்நாடு. பிரியாணிக்காக தான் பெற்றெடுத்த குழந்தைகளை கொலை செய்கிற நாடு நம்ம தமிழ்நாடு. தேசத்துக்கு எவ்வளவு வெக்கமா இருக்குது பாருங்க. அந்த காலத்துல சொன்னாங்க, தமிழன் என்று சொல்லலா, தலை நிமிர்ந்து நில்லடா, முடிதா? மலேசியாவுக்கு போனா கேட்கிறாரு, என்ன தமிழ்நாட்டில் பயங்கர மோசடி பண்றாங்களா, சுரண்டலாம், லஞ்சம் வாங்குறாங்களாம், பெண்களை கொடுமைப்படுத்துறாங்களாம், பெண் வீட்டார்கிட்ட வரதட்சணை கேட்கறாங்களான்னு என்கிட்ட கேட்கறாங்க. நான் வாங்கல வரதட்சணை. முதுகு எலும்பு உள்ள எந்த ஆணும் தனக்கு வரப்போகின்ற விழா எலும்புக்காக விலை பேச மாட்டான். இந்த டைலக்காக எல்லாம் கை தட்டுவாங்களா? அறிவியா? சிலருக்கு சுத்த தமிழ் புரியாது, புரியவும் புரியாது. சரி, புரிந்தவர்கள் புரியாதவர்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாயே, அது மாதிரி ஒரு இளைப்பாறுதல் எதுவுமே கிடையாது. சில டைம்ல ஊழித்து கூட அது என்னன்னு தெரியல, ஏறுதல் வராது. ஐயா, இந்த 3 நாள் இந்த தேதியில வச்சு கன்வென்ஷன் நடத்தணும் வாங்க,
இல்லையா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இன்னும் எத்தனைக்கு அது 3 நாள் இருக்காது எனக்கு ஊழியம் போகலாம். ஒரே ஒன்று இருக்காது. ஒரு 2-3 மாசம் தள்ளி போடுங்க, நான் வரேன். ஜபத்திலே உபாசம் இருந்து ஜபத்திலே கழித்திருப்பேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ அப்படி போகாத விட நீ இப்படி ஜபம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு. அல்லேலூயா. ஊழியம் 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 அலைஞ்சி ஜபத்துக்கு கூட டைம் இல்லாத, உபாசத்துக்கு டைம் இல்லாத, பைபிள் படிக்கிறதுக்கு டைம் இல்லாத, அப்படி எங்களுக்கு ஆண்டவர் சொல்லல. காத்து அப்புறம் பருப்பு போ, நல்லா உன் பலத்துக்கு மிஞ்சி ஆண்டவருடைய கிருபையினால நான் சொல்ற சாட்சி. 44 வருஷமா நான் ஊழியம் செய்யறேன். இது வரைக்கும் பவுல் பிரதர் சிக்காயிட்டாரு, ஐசியூல விட்டுருக்கிறாங்க. ஐசியூன்னா என்னன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா ஐசியூனாவே நான் பயந்துருவேன். அது இன்னும் பெரிய டேஞ்சர். அப்படித்தான் நினைக்கிறேன். ஐசியூல சேர்த்துருக்கிறாங்க எல்லாம் பயந்துருவாங்க. பாத்தீங்கன்னா மூஞ்சி மாறிடும். அதுக்கு அவசரம் இல்ல சொல்லுங்க. நான் போய் வந்தோம்ல அவசர சிகிச்சை போய் வந்தாலும் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஆனது இல்ல. பெட்ல சேர்த்துருக்கிறாங்க, டிப்ஸ் ஏன் இருக்குது, அப்படி இல்ல. அப்ப எப்படி தலைவலி வரும்? ஒரு டோலா பரவல் போடுவேன், மாத்திரை. எல்லா வியாதிக்கும் மருந்து எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு சொல்லுங்க என்ன வியாதி, நான் மருந்து பேர் சொல்றேன். அதனால நான் டாக்டர் கிட்ட போறதே இல்லை. ஜோரம், தலைவலி, காய்ச்சல், வயிறு வலி, வாந்தி, பேதி, ஆற்று பெயின், தூக்கம் சரியா வரல, இல்ல தூக்கம் ஓவரா வந்து, எல்லாத்துக்கும் நான் சின்ன வயசுல ஒரு டாக்டர் கிட்ட யாருக்குன்னா நான் மாத்திரை கத்து வச்சுக்கிறேன். அப்போல்லாம் ரோட்ல குச்சி வைப்பேன். இப்ப மனசுலயே இருக்கும் அந்த பேர். நான் ஜபம் மட்டும் பண்ண மாட்டேன். சிலருக்கு அந்த மாத்திரை யார்கிட்ட இருக்கு, அப்போ பையில வச்சிருக்கு. எனக்கு இல்லை, இந்த மாதிரி கொடுப்பேன். நைட்டு சாப்பிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இதை போட்டுக்கங்க. வெரி மைல்டு மாத்திரை தான், ரொம்ப ஹார்டா ஸ்ட்ராங்காவெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? நன்மையான எண்ணெயும் பூர்ணமான எண்ண வரங்களும் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. மருந்து மாத்திரை உண்டாக்குறது கர்த்தர். மூலிகை மருந்துகளை உண்டாக்கினவர் கர்த்தர். அலோபதி மருந்து மாத்திரை உண்டாக்கினது கர்த்தர். ஹோமியோபதி மாத்திரை கண்டுபிடிச்சார சாமுவேல் மோரிஸ். கர்த்தருடைய பிள்ளை. சும்மா வேற என்னமோ நினைக்கூடாது. கழுத்து, காலு, கை, விரல் எல்லாம் வலி இல்லாம வெட்டி ஆபரேஷன் பண்றாங்க. எப்படி வந்தது? குளோரோஃபார்ம் கண்டுபிடித்தது ஒரு கர்த்தருடைய பிள்ளை. பைபிள படிச்சுதான். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்படினார். அதை படிச்சுதான் ஜபம் பண்ணி அந்த குளோரோஃபார்ம் அவர் கண்டுபிடிச்சார். பிரியாணிகளுக்கு வைத்தியம் தேவை. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. கர்த்தர் தொட்டா, இயேசு பார்த்தா, தொட்டா ஒரு சோமாயிட்டாங்க. அது சொல்லிக்கிறது டைலாக். இயேசு சேற்றை பூசினாரே, அதான் தொட்டதை பார்த்ததை மட்டும் சோமாயிட்டு சொல்றாங்க. இயேசு சேற்றை எடுத்து கண்ணிலே பூசி தட்டு தடுமாறி போய் அந்த சிலோம் குளத்துல கழுவு. ஏன் அந்த மெத்தட் பண்ணாங்க? எதுக்கு தெரியுமா? இனி வரும் நாட்களிலே மருந்து மாத்திரை எல்லாம் நம் மண்ணுல இருந்துதான் வரப்போகுது. கை கட்டலாம். அந்த காலம் கரண்ட் இல்லாத காலம். காது மேடு மழை போய் அலைஞ்சு தெரிஞ்சு மூலிகை தைலத்தை, தலைய, எண்ணெய, வேறு எல்லாம் கொண்டு வந்து காசிக்கு போய் ஊற்றி அதை விற்பாங்க. ஹோமியோபதி. அதைத்தான் இப்போ மாத்திரையா, சின்ன குட்டி மாத்திரையா விற்கிறாங்க. இதுல என்ன தப்பு? நிறைய பேர் அப்படி சென்று போயிட்டாங்க. நான் விசுவாசி, நான் மருந்து மாத்திரை தொட மாட்டேன். கர்த்தரை என்னை தொட்டு சுகமாகட்டும். கர்த்தரை எனக்கு சாப்பாடு ஆக்கி சோறு போட்டு பிளேட் போட்டு ஊட்டு அப்ப சாப்பிட்றோன்னு சொல்றீங்க. அது மட்டும் நம்மளே ஆக்கி சாப்பிட்றோம்ல. ஒருத்தர் அதிகபட்சம் மட்டும் ஒரு இடத்துல பேசி முடிச்சிடும். என்ன தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு முறை உங்க உடம்பு டெஸ்ட் பண்ணீங்க, மெடிக்கல் செக்அப் பண்ணீங்க, மாத்திரை மருந்து டாக்டர் என்ன சொல்றாரோ அதை வாங்கி சாப்பிடுங்க. உடம்ப பார்த்துக்கங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, அளவோடு வாங்குங்க. உபாசம் இருக்கிற நேரத்தில் நல்ல கடுமையா உபாசம் இருந்து ஜாம் பண்ணுங்க சொன்னேன். ஒருத்தன் ஐயா கொஞ்சம் நில்லுங்கய்யா, ஏசு தொட்டார் பார்த்தா சுகமானாங்க, நீங்க என்ன மருந்து மாத்திரை சாப்பிடலாம், டாக்டரை போய் பார்க்கலாம்னு சொல்றீங்க. எப்படி இது? காலையில் சாப்பிட்டியாங்க? சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டேன்? மனிதன் ஆதாரத்தினால் மட்டுமல்ல
தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஏன் சாப்பிட்டேன்? காலையில் டிஃபன் 2 அதிகாரம் படி, மத்தியானம் சாப்பாடு 3 அதிகாரம் படி, நைட்ல ஒரு 2 அதிகாரம் படி, டிஃபன் நைட் டிஃபன் டின்னர். ஏன் சாப்பிட்ட? வசனம் இல்லையா? ஏன் சாப்பிட்ட? குடிக்கிறான். நானும் வசனம் தான் சொல்றேன். என்ன அர்த்தம்? அதனால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படிதான் எழுதும். சரி, பல்லு வளர்க்கறியா? வளர்க்கணும். எதில் வளர்க்குறீங்க? பேஸ்ட். என்ன பேஸ்ட்? கோல்கேட் பேஸ்ட். கோல்கேட் பேஸ்ட் மருந்து. அதுல பல்லு வளர்க்க கூடாது. சாம்பல். ஏசுநாதருக்கு நீ கரெக்டா கிளீன் பண்ணிக்கணும்னா சாம்பல், கரித்தூள், குச்சி, இதான் இயற்கை மருத்துவம் அந்த காலத்துல. சரி, ஒண்ணு கேட்டேன். குளிச்சா? ஆமா சார் குளிச்சேன். என்ன தண்ணி? சுடு தண்ணி. சுடு தண்ணி வந்து செயற்கை. பச்சை தண்ணி தான் குளிச்சிருக்கணும், தெரியுமா? ஐயா சளி குடிச்சுக்கியா? இல்லையே, கர்த்தர் உண்டாக்குறது சுடு தண்ணி கிடையாது, பச்சை தண்ணி தான். நீ தானே சூடு பண்ணி குடிக்கிற? தப்பு நீ பண்ணது. ஐயா என்ன உண்மையா ஆள போதும், நான் இன்னும் மாத்திரை வாங்கி போடுறேன். ஐயா தலைவலி வந்து ஒரு வாரம் அதுக்கு போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஒரு மெட்டாசினோ ஒரு அனாசினோ அப்படி வேற போட்டு போவாங்க. அனாசி 4 நிமிடம் தலைவலி போயிடும். அப்படி போட்டுக்கிட்டு மீதி அந்த ஒரு வாரம் நீ நல்லா ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், விடுதலையோடு இருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடலாம். அதைத்தானே நாங்க சொல்றோம். இயேசு கிறிஸ்து சொந்தமாகிட்டு போ, நீ சொந்தமாகிட்டு அப்படி சொல்லுங்க. உன்னை போய் ஆசாரியனுக்கு முதல்ல காட்டு, அவன் சொன்னாதான் அது கன்ஃபார்ம். அந்த காலத்துல ஆசாரியர்கள் தான் டாக்டர். வரலாறு படிச்சு பாருங்க. பைபிள் மட்டும் பைபிள் கண்டிப்பா படிக்கணும், அது சம்பந்தப்பட்ட வரலாறு படிக்கணும் கரெக்ட் நேரத்துல. சரி, இது இப்படியே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு போதும் ஒன்றும் இல்லை. உங்களால ஒரு அன்புதான். ஜீவ தண்ணீர் ஆகிய ஈவு, யோவான் 4:10. நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று அறிந்திருந்தால் நீயே அவனிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுத்திருப்பார். 5 புருஷர்கள் ஒரு வாழ்ந்த ஒரு ஊரறிந்த ஒரு பிராஸ்டிடியூட் பெண்மணி இடத்துல சமாரிய பெண்ணுகிட்ட இயேசு பேசுறார். சீசர்களுக்கு பைபிள்லயே இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாற்றிலேயே சீசர்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். சாப்பாடு வாங்க போனவங்க திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ அந்த சீன் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்களேன். இந்த யோவான் 4 அதிகாரம் தானே, வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா வேடிக்காது. என்னன்னா சீடருக்கு சாப்பாடு வாங்க போயிட்டாங்க, இயேசு தனியா இருக்கிறாரு, அந்த பெண்ணும் அங்க தனியா நிக்குது. சீசர்களுக்கு அதிர்ச்சி என்னன்னா, இயேசு பெண் கிட்ட இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேச மாட்டாரு, இவர் எப்படி பேசுறாரு? ஆனா பேசுறது மட்டும் அவங்களுக்கு தூரத்துல இருந்து பார்த்தா தெரியுது, அவர் என்ன பேசுறாருன்னு அவங்களுக்கு கேட்கல. ஆனா கடைசியில வந்த பிறகு தெரிந்து அவங்க பேசுறதுல இருந்து அவர் எப்படி அந்த பெண்ணு கிட்ட பேசியிருக்கிறாருன்னு சீடர்கள் கண்டுபிடிக்க முடியுது. எப்படி பேசியிருக்கிறாரு? நீர் என்ன பேசுகிறீர் என்றாவது, யாரை தேடுகிறீர் எதை தேடுகிறீர் என்றாவது அவர்கள் கேட்க முடியவில்லை, இயலவில்லை, மனசு வரவில்லை. அப்ப அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. ஏதோ தரையில கொட்டிட்டு அல்லது போட்டுட்டு அதை தேடுற மாதிரி தரையை பார்த்து கொண்டு அந்த பெண்ணு கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். அதான் மனித நியாயம். தனியா ஒரு பெண்மணி கிட்ட எப்படி பேசணும்ன்றத இயேசாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார். கிட்ட நிக்கல, அது முகத்தை பார்த்து அதை கண்ணை பார்த்து டைலாக் பேசிட்டு இல்ல, பேச்சு மட்டும் நடக்குது. அவர் பார்வை கீழே பார்த்து பேசுறாரு. கொட்டிட்டு தேடுற மாதிரி அவருடைய பாவனை அங்கே எல்லாம் சரிதாமா, புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் பேசுறாரு. இதாவது எங்கும் பொறுத்து கொள்ளும் காலம் வரும். அதை படிக்க ஆச்சரியமா இருக்கு. உலக ரட்சகர் இயேசு எவ்வளவு அந்த அவருக்கே உரிய அந்த நாணம் வெட்கம், ஒரு பெண்ணுகிட்ட எப்படி கண்ணியமா பேசணும்னு அவருக்கு கத்துக்கணும். அப்பதான் சீடர் வந்து ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளவு நேரம் பேசுறாரு, ரொம்ப பசி எடுத்துன்னு சொல்லி சாப்பிடுங்கன்றாங்க. எனக்கு இது அதெல்லாம் போகணும் சொல்லிட்டாரு. என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதா எனக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா?
அந்த பெண்மணி ஊருக்குள்ள போய் ஓடிவாங்க 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 என்னை பற்றி அப்படியே சொல்றாரு அவர் தீர்க்கதரிசி. அந்த சமாரிய பெண் மூலமா அந்த கிராமத்துல நிறைய பேர் அன்றைக்கு இயேசு பிள்ளைகளாய் மாறினார்கள். சரித்திரம் சொல்லுது. கொலோபோஸ்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல சமாரியாவுக்கு வந்திருக்கிறார். அப்ப தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணாலும் ஒரு பெருந்தாக்காரர்கிட்ட கேட்டுக்கிறார், ஐயா இந்த ஏற்கனவே இயேசு பற்றி சொல்லி இந்த இடத்துல சர்ச்சே இருக்குது, ஒரு வயசான அம்மா அந்த சர்ச்சை நடத்துறாங்க, சர்ச் இருக்குதா அவரு கேட்கிறாரு. வரலாறு ஆமா சர்ச் இருக்குது, கொஞ்சம் கொண்டு போய் அங்க காட்டுக்கு அந்த ஊழியக்காரங்க ஐயாவா அம்மாவா ஒரு அம்மா வயசான அம்மா வாங்க அங்கதான் இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ளதான் இருப்பாங்க அவங்க எப்பவுமே. போய் பார்த்தா ஒரு பாட்டு அம்மா சோதரமா எப்படிமா அந்த ஊழியத்துக்கெல்லாம் வந்தீங்க எப்படி? அது யார் தெரியுமா? இயேசுவோடு பேசின, இயேசு சந்தித்த, இயேசு ரட்சித்த அந்த சமாரிய பெண். எல்லாம் கை தட்டு ஹல்லேலூயா. ஒரு ஜீவ தண்ணீர் அநேகரை ஜீவ தண்ணீருக்கு நேரம் நடத்தியிருப்பார். நான் ஆத்மா ஆதாயம் ஊரறிந்த பாகி அநேகரை ரட்சிப்புகளை நடத்தி, பிறவி குருடன் அநேகருக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சார். அவனுக்குன்னே ஒதுக்கப்பட்ட அதிகாரம் யோவான் 9ஆம் அதிகாரம். ஆரம்பம் முதல் கடைசி வரை பாருங்க அந்த குருடனை பற்றி தான். அடுத்த செகண்ட் பிரசங்கரா மாறிட்டாயா பேசலாம் பாருங்க எப்படி அழகா. பிறவி குருடன் பிரசங்கராகிறான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்றார். டைலாக் விட்டாமல் ஒருவன் தேவபக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு பிரியமானதை செய்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே செவி கொடுப்பார். போதுமா? இதுக்கு மேல என்ன அருமையான பிரசங்கியார், ரேமா பிரசங்கியார், என்னெல்லாம் இன்ஸ்டன்ட் பிரசங்கியார், பிரசங்கியார், ஆவியானவரால் தொடரப்பட்டவர். நானும் பைபிள் காலேஜ் பார்த்தோம், மாளிகை கூட ஒதுக்கிறதுக்கு போனது இல்லை. நான் படிச்சதாலும் ஐடி எலக்ட்ரீஷியன். நான் படிச்ச படிப்புக்கும் நான் செய்யற ஊழியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லை எங்க வீட்டுக்கு வயலிங் நான் பண்ணேன். ஆள் வச்ச செலவாகும், நம்மளே பண்ணிடலாம். என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம் நான் எலக்ட்ரீஷியன் படிச்சு வந்துட்டு. நீங்க எங்க கை வச்சாலும் பிளக் பாயிண்ட் இருக்கிறோம், எங்கனாலும் சார்ஜர் போட்டுக்கலாம். ஃபுல்லா எங்க பாரு லைட்டு ஃபேன் டியூப் லைட்டுங்க எல்லாம் ஃபுல்லா எங்க பாரு நிறைய இருக்கும் பாயிண்ட்டுங்க. வேண்டாம் நான் படிச்சது எலக்ட்ரீஷியன். நானே ஒருத்தனை யாரையும் சேர்க்கல. இறங்குவேன், சுத்தி எடுப்பேன், மேலே ஏறுவேன், அடிப்பேன், அந்த ஆணியை அப்புறம் இறங்குவேன், சுத்தி வைப்பேன், கட்டிங் பிளேயர் எடுப்பேன், வயலை முறுக்கு இப்படி ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட், ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் இப்படிதான் செஞ்சேன். நம்ம சொந்த வீடு எதுக்கு அவசரப்படுறோம்? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த திறமை நீங்க ஆண்டவருக்காக பயன்படுத்த. எப்ப வேலையை நிறுத்த சம்பாதிக்கிறத நிறுத்தணும். இயேசு என்னை எப்ப கூப்பிட்டாரு உலக வேலையை விட்டுட்டு வந்தனும். அதுக்கப்புறம் அதை சாக்கு வச்சுக்கிட்டு நான் சம்பாதிக்கிறேன். கட்டிங் பிளேயர் ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் என்கிட்ட இருக்குது ஒரு பேக்ல. எங்க வீட்டுல பிரச்சனை வந்தா நான் செய்வேன். ஏதாவது ஒரு குழப்பம் பிரச்சனை கரண்ட் சம்பந்தப்பட்ட பொருள் ரிப்பேர் ஆனால் நான் பார்த்துருவேன். அதுவும் என்னால் முடியலன்னா ஆளை தான் கூப்பிடுவேன். நம்மளால முடிஞ்சுதான் நம்ம செய்ய முடியும். சிலர் மறந்துச்சு இல்லையா, வயசாகிட்டே போகுது. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீர்களா? பெறாவிட்டால் அந்த ஈவை நீங்கள் இழந்து விட்டீர்கள். அருமையான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி பரிசுத்தாவின் பெறல, அந்த தொடுதல் இல்ல, பற்பல பாஷைகள் எனக்கு நாட்டில் வரல அப்படின்னு சொல்றாங்கன்னா அது சபை தப்பு அல்ல, சபை பொறுப்பல்ல, பாஸ்டர் பொறுப்பல்ல. உங்களுக்கு அந்த வார்த்தை வரணும், விழிப்பு ஜபத்துல கலந்துக்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும், உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? அது ஈவு கிருபை, பெற்ற கிருபை. அலட்சியமா இருந்தா விட்டுக்கூடாது. ஏதோ சாப்பிட்டோம், தூங்குறோம், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், சர்ச்சைக்கு போறோம், அது இல்லை. இப்ப நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த ஈவுகளை எல்லாம் நாம் அடைந்து இருக்கிறோமா? பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? வாழ்கிறோமா? சாட்சியாய். அடுத்தது பரிசுத்த ஆவியின் நிறைவுதான் இந்த ஜீவ தண்ணீர் என்கிற ஒரு அபிஷேகம். ஏசாயா 55:1 ஓ தாகமா இருக்கிறவர்களை தண்ணீர்கள் அன்னைக்கு வாருங்கள், தண்ணீர் அன்னைக்கு வாருங்கள். மத்தேயு 7:21 பரலோக இந்த பொல்லாத பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க முடியுமானால்
பரமபிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13 பரிசுத்த ஆவியை தான் அங்க வாக்கு பண்றார். மத்தேயுல நல்ல ஈவுன்றார், லூக்கால நல்ல ஈவு பரிசுத்த ஆவியானவர் என்றார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஈவு, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். பவுல் எழுதுகிறார், இந்த மண்பாண்டமாய் இந்த சரீரத்தில் விடையேற பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினதனால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். ஒருவன் உண்மையாகவே பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அவன் நன்மை செய்கிறவனாக இருப்பான், தீமை செய்ய மாட்டான். பரிசுத்த ஆவி அதுதான். கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். What is the symptom? Sign. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த கர்த்தராகிய தேவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப அபிஷேகம் பெற்றவன் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், வியாதியை இருக்கிறவங்களை சுகமாக்கணும். ஆறுதலார் கண்டம் பண்ணவே கூடாது, சாபம் போடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காலம் யாரையும் சபிக்கவே கூடாது. அது மனசுல கூட தோன்றவே கூடாது. நான் எங்க போனாலும் சொல்லணும், யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா, நல்லா இருப்பா சொல்லிட்டு வந்துடும். அவனை அழிக்கிறதுனால நம்மளுக்கு தான் லாபம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு விரோதமா எழுப்புகிறவனை ஆண்டவர் அழித்தால் நமக்கு என்ன லாபம்? அதான் கேள்வி. நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை கர்த்தரை ஆசீர்வதிக்கிட்ட நம்மளோடு இருக்கிறத அவன் உணர்ந்து பார்த்து அவன் இயேசுகிட்ட வரணும்னு சொல்லிதான் நம்ம ஆசைப்படணும், ஜெபிக்கணும். அதே சொல்ல அல்லேலூயா. எதிரிக்கு கூட உபத்திரம் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம்னா உண்மையான கிறிஸ்தவம். அன்னை தெரசா மாதிரி யாருமே சேவை செய்ய முடியாது. மகாத்மா காந்தி அடக்கம் பண்ண கொடுக்கப்பட்ட அந்த பீரங்கி அதோட ஏற கட்டி வச்சுட்டு அன்னை தெரசா மரித்தப்போ அரசாங்கம் அதை அன்னை தெரசாவுடைய அடக்க ஆராதனைக்கு கொடுத்தது. ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அரசாங்கத்தால், மத்திய அரசாங்கத்தால் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு நபர் கிறிஸ்தவ பெண்மணி அன்னை தெரசா. ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. குஷ்டரோகி அங்க வந்தாலும் ஓடிடும். அவங்க தொட்டு தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு தேய்ச்சி குளப்பாட்டி தொடச்சி மருந்தெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்து அந்த பெட்டாண்ட கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அந்த அம்மாவே கையாள பரவாயில்ல, எவ்வளவு மகிழ்ச்சியா வரவேற்று. நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச அளவு நன்மை செய்யணும். வாட் இஸ் த கிறிஸ்மஸ்? சாக்ரிஃபைஸ், தியாகம். பிதாவானவர் இயேசுவை தியாக பலியாய் கொடுத்தார். இயேசு தன்னையே தியாக பலியாய் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நன்மைகளை கிருபைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பரலோகம் கொடுத்து கொண்டே இருக்கிறது, வாங்கவில்லை. நாம் வாங்கிக் கொண்டே இருக்கிறோம், கொடுக்கவில்லை. கொடுத்து பார். ஃபைனல் தேவலோக ஈவு, பரலோக ஈவு, சொர்க்கம், திரிவைகுண்டம், கைலாசம் என்று சொல்லக்கூடிய மோட்ச பேரின்ப ஈவு இயேசுவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. சிலர் டைலாக் சொல்லுவாங்க, இந்துக்கள் எல்லாம் ஒழுங்கான இந்துவா தான் அவங்க மோட்சத்துக்கு போவாங்க, கிறிஸ்துவ எல்லாம் கரெக்டா ஒழுங்கா பைபிளை கடைபிடிச்சா அவங்க இயேசு கிறிஸ்து இருக்கிற மோட்சத்துக்கு போவாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் முஸ்லீம் இதுல கடைபிடிச்சாக்கா அவங்களுக்கு ஒரு சொர்க்கம். அந்த அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னாக்க இயேசு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்தவரா? கிடையாது. இயேசு இந்துவா? கிடையாது. இயேசு முஸ்லிமா? கிடையாது. இயேசு புத்திசா? கிடையாது. அப்படின்னா who is the Jesus Christ? He is the savior to the world. இயேசு உலக ரட்சகராக தான் வந்தார். மானிட வர்க்கத்தை மீட்க வந்தார்.
ஜாதி மதம் இனம் வேறுபாடு, பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், அதெல்லாம் அவன் பார்க்கிறதே கிடையாது. கை தட்டி எல்லாரும் கிரைஸ்தவன். அல்லேலூயா. இப்ப தெரிஞ்சுங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். சில பக்திமான்கள் பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, இயேசு எப்ப என் உலகத்துல வந்தாரோ, ஏன்னா இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், யாரும் செய்தி புதுசு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் விட்டுலாம், கொஞ்சம் நாளைக்கு டைம் வேறுங்களா, அப்போ வேலை செய்யும். இயேசு இந்த பூமியிலே இறந்தார். இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பாலகன் இறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுக்கு கொடுக்கப்பட்டார் என்றதுக்கு முன்னாடி வந்த வார்த்தை பிறந்தார். தாயின் கர்ப்பத்தில் இருந்து நாம் எப்படி பிறக்கிறோமோ அப்படி பிதாவானவர் இயேசுவை பிறக்கும்படி அனுமதித்தார். பிறந்தார் என்று இருக்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். அப்பதான் உலகத்துக்கு அது தெரியும், கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியும். கொண்டாடுகிற விதம் என்னன்னா, நீங்களும் நல்லா ட்ரெஸ் எடுத்துக்கங்க, வேணாம் இல்ல, சாப்பிடுங்க, வேண்டாம் இல்ல, நல்லா சந்தோஷமா இருங்க, ரிலாக்ஸா ஃப்ரீயா இருங்க, நல்லா லீவு, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, சோத்திரம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கு, அனாதைகளுக்கு, திக்கற்றவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு குழந்தையா, இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கிறாருன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு ஏழைப்பட்ட குழந்தைக்கு ஒரு செட்டு துணி எடுத்து கொடுக்கலாம். அப்ப இயேசு சந்தோஷப்படுறார். கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், அதை மறந்துடக்கூடாது, விட்டுக்கூடாதுன்னு பக்தர்கள் கிறிஸ்தவர்கள் அதை விடல, கொண்டாடுறாங்க. பெந்தகோஸ்து ஒரு காலத்துல கொண்டாடாததான் இப்ப கொண்டாடுறாங்க. ஏன்னா அது கொண்டாடி ஆகணும், ஆரோக்கிய ரீதியில. அல்லேலூயா. நம்ம மட்டும் சுபாவமா வாழ்றதுக்காக அது தப்புதான். தியாகம், கிறிஸ்துமஸ் என்றாலும் தியாகம், சாக்ரிஃபைஸ். நாங்கள் கொஞ்சம் சேவை, கொஞ்சம் எல்லாரும் முடிஞ்சது சேவை செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம். அது ஒரு திருப்தி. எங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே ஏழை மக்களோட தான். இப்படிதான் நம்ம சமயம் செய்யணும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லா சமயம் ஏதோ ஒன்று ஏழைகளுக்கு செய்யணும். அவங்க கேட்கறாங்க, டெய்லி கிறிஸ்துமஸ். யார் யார் இயேசு ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு டிசம்பர் 25 தானா, அப்பதான் இயேசு வந்தாரா, அதெல்லாம் கேட்டு இருப்பாங்க. டைலர் 25, 23, 28, 31, நவம்பர் 10, ஆறு மொத்தம் இயேசு பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. தேதி மாற்றி கொண்டாடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். இப்ப நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்க உங்க பர்த்டே, அது கரெக்டா? உண்மைதானா? எங்க அப்பா டைரியில் இருக்குத அந்த டேட்டு தான் உண்மை. என் சர்டிபிகேட்ல இருக்கிற டேட்டு உண்மை கிடையாது. வாத்தியார் மாத்தி அந்த காலத்துல வாத்தியாருக்கு வைக்கிற பேர் தான் வாத்தியாருக்கு வைக்கிற டேட்டு தான். ஆனா எங்க அப்பா எனக்கு பவுல் வச்சாரு, அதான் கிறிஸ்துவ. ஒரு அம்மா கேக்குது, கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையே பைபிளில் இல்லை. அந்த அம்மாவுடைய ஞானமா, ரொம்ப ஞானம். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையே பைபிளில் இல்லையே, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறீர்கள். அம்மாவுக்கு பேரு நாமா அனிதா. உங்க அனிதா என்ற வார்த்தையே பைபிளில் இல்லையே, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். அதிரி போய் போன வச்சுட்டாரு. இயேசு பிறந்த அந்த நிகழ்ச்சிக்கு பைபிள் பிரிண்ட் ஆகி வெளியே வந்துட்ட பிறகு கர்த்தருடைய பிள்ளைகள் பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வச்ச பேர் தான் கிறிஸ்துமஸ். அது எப்படி பைபிள்ல பிரிண்ட் ஆகும்? கேலண்டர்ல பிரிண்ட் ஆகும். இருக்குதா இந்த கேலண்டர்ல டிசம்பர் 25 பாருங்க, கிறிஸ்துமஸ் ஹாலிடே. அது போதும். பைபிள்ல எப்படி பிரிண்ட் ஆகும்? அதெல்லாம் பைபிள் பிரிண்ட் ஆகும். இயேசு சிலுவையில தொங்கி மரித்தாரு, அது குட் ஃப்ரைடேன்னு சொல்லி பக்தர்கள் வைத்தார்கள். குட் ஃப்ரைடே அந்த பைபிள்ல பிரிண்ட் ஆகாது. இயேசு உயிர் தெழுந்தார் இல்லையா, ஈஸ்டர் சண்டே அப்படின்ற வார்த்தை பைபிள்ல வருமா? வராது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை நிறைய பேர். இந்த அடிப்படை பைபிள்ல இருந்தாதானா பைபிள். அப்ப இவங்க சொல்றதை பார்த்தா பைபிள் இருக்கிறதுனால கரெக்டா கடைப்பிடிக்கணும்ன்றாங்க. சரி, டெய்லி 3 வேளை சாப்பிடணும் எங்க இருக்குது? பைபிள்ல சாப்பிடறோமா இல்லையா? ஏப்பா இட்லின்ற வார்த்தை பைபிள்ல இல்லப்பா, புரிஞ்சுக்க. மேற்கொண்டே ஒன்று சொல்றேன், எதுக்கெடுத்தாலும் பைபிள்ல ஆதாரம் தேவைப்படாது. ஆண்டவரே நான் இப்பொழுது என்ன சாம்பார் செய்யணும், குழம்பு செய்யணும் கேட்பீங்களா? ஒன்றுக்கும் நான் கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் செய்யணும். அவங்கள பார்த்து கேட்கறேன். அதெல்லாம் பொதுவான காரியம். ரோட்ல உழுந்து பல்ட்டி அடிச்சுட்டு துணிக்கிறான்,
கர்த்தாவே அவனை போய் நான் தூண்டா வேணாம் கேட்டீங்களா? நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் பாவம். ஓடி போய் தூக்கு. நம்ம தமிழ்நாட்டில் போய் தூக்கி காப்பாற்றி தண்ணி ஊற்றி ஆஸ்பத்திரி போய் சேர்த்தா நம்மளதான் பேசுவாங்க, நீ தான் தண்ணி விட்ட. அது மாதிரி இப்ப தயங்குறாங்க. யாராவது ஆபத்துல இருந்தா போய் காப்பாற்ற நம்ம ஜனங்க தயங்குறாங்க. அவங்க கடமை பாதிக்கப்படுது, கேஸ் போட்டுறாங்க, அவங்கள கூப்பிடுறாங்க கட்சி வரைக்கும். ஆனா சிங்கப்பூர்ல அப்படி இல்லை. யாராவது ஆபத்துல இருந்தா போய் காப்பாற்றினா அவங்களுக்கு கிஃப்ட் $500 கிஃப்ட் உடனே அவங்களுக்கு தராங்க. ஏன்னா அதுதான் உண்மை. சட்டம் அவங்க வச்சிருக்காங்க. நிறைய நல்ல சட்டமெல்லாம் இருக்குது. காப்பாற்றுறவனை போய் நோண்டிக்கிட்டு இருந்தா அவன் எப்படி மேற்கொண்டு வேலைக்கு போவான்? இப்ப நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற கார்ல ஒருத்தன் அந்த பக்கம் என் கார்ல கூட இல்ல, வேற ஒரு இடத்துல அடிபட்டு ஊந்து கெடுக்கிறான். நான் சர்ச்சுக்கு போவேன்னா அவனை காப்பாற்றுவேனா? பைபிள் படி பார்த்தாங்க அவனை தான் காப்பாற்றணும். நானே பிரசங்காரு அங்க போய் பேச மாட்டே வச்சுக்கா, தகவல் கொடுத்துட்டு ஒரு இப்படி நிலைமை போய் காப்பாற்றுறேன். எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அவங்க சொந்தக்காரங்களா, போலீஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். சார் வாங்க சார் பேசணும் பாக்க என்ன போகிறான் சார், ஒரு இடத்துல போய் நான் பிரசவம் பண்ணணும் சார், அது பிரசவம் பண்ணி முடிச்சுட்டு கூட நான் வரேன் சார். முடியாது சார், நீங்க தானே அவனை காப்பாத்துனீங்க, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க சார், போலீஸ் ஸ்டேஷன். அப்ப எப்படி தைரியமா நம்ம உதவி செய்ய முடியும்? இதெல்லாம் நம்ம நாட்டை பிடிச்ச சாபக்கேடு. நல்லது செய்யறதுக்கு தெரியல, யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பத்தி கவலைப்படாத, நல்லதை செய், நல்லதை செய், பரலோகம் உன்னை வரவேற்கும், பரலோகம் உன்னை வரவேற்கும். பயப்படாதே, நன்மை செய். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கிருபைகளை தருவார். மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:17 கிறிஸ்துவாகிய ஒரே மனுஷகுமாரனாலே இந்த பரலோக ஈவு நமக்கு உண்டாகி இருக்கிறது. பரலோகம் ஒரு ஈவு, நாட் கண்டிஷன். எனக்கு கொடுத்துதான் ஆகணும் பரலோகம் நம்ம சொல்ல முடியாது. அவர் வைத்த அன்பு, கிருபை. நம்ம எல்லாம் பரலோகம் போனா என்ன பேசிக்குவோம்? அவனுடைய கிருபையினால வந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த நரகத்துக்கு போகாம தப்பிச்சு இந்த மோட்ச பேருத்துக்கு வந்து சேர்ந்தேன், எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்படிதான் பேசுவோம். நான் பக்திமான், நான் பரிசுத்தவான், நான் ஒரு தப்பு செய்யல, அதனாலதான் நான் வந்தேன், இயேசு கிறிஸ்துனால ஒண்ணு நான் வரல அப்படின்னு நான் யாருமே வாயத்தாந்து சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற பரலோகத்துக்குள்ள போயிட்டு இயேசு கிறிஸ்துவே சொன்னா அவன் சும்மா இருப்பாரா? பெருமைக்கு பரலோகத்தில் இடம் உண்டா? கிடையாது. Once upon a time, the great warrior, the great elder, when he got pride in his heart, immediately, one of his thunder, he fall down into the earth. பரலோகத்துக்குள்ள எப்படி அந்த லூசிபர் உள்ளத்துல பெருமை போச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஆராயப்படாத ஒரு ரகசியம். ஆண்டவர் பார்த்தாரு, ஒரே தட்டு, திமுறா இவ்வளவு எவ்வளவு நான் பெரிய ஆளை வச்சிருக்கிற, எனக்கு அடுத்த ஸ்தானத்துல என்ன விட நீ ஓவர மேல போலான்னு பாருங்க. ஒரே தட்டு தட்டினார். அவன் இப்ப பூமியில வாழாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாவது மடக்கி பாவத்துல தள்ளி நரகத்து கொண்டு போனோம். வேலைத்தான் ராத்திரி பகலா கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறான். அவனுடைய வஞ்சக வலையில் விழாதே, அவனுடைய வஞ்சக வலையில் விழாதே. தப்பு மாதிரியே தெரியாது அவன் சொல்ற ஐடியா. இப்பதான் டிவியில எவ்வளவு பேர் ஊழியக்காரர்கள் தோன்றி பிரசங்கம் பண்றாங்க. அதை பாருங்க. நான் ஏன் சர்ச்சைக்கு போறேன்? அதான் ஆலோசனை. அது பிசாசு. என்னத்தான் டைரக்ட் பண்ணாலும் ஆதி அப்போஸ்தலர் காலத்து ஊழியத்தை நம்ம விடக்கூடாது. அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு கூடினார்கள், ஜெபித்தார்கள், அப்பம் விட்டார்கள், உபவாசம் இருந்தார்கள். டிவி அது ஒரு ஷூட்டிங். இப்ப நான் பேசுற இந்த செய்தி நைட்டு 12 மணிக்கு மேல பால் மலரடிகள் யூடியூப் ஆர் ஃபேஸ்புக் தட்டி பாருங்க. இப்ப நான் பேசுற செய்தி நீங்க மறுபடியும் பார்க்கலாம். அதுக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாதா? சர்ச்சுக்கு வரணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிட்டது போல நீங்கள் விட்டுவிடக் கூடாது. எபிரேயர் 10:25 உன் போதகருக்கு நீ கீழ்ப்படிந்து அடங்கி இராவிட்டால் அது உனக்கு நன்மையா இருக்காது. எபிரேயர் 11:17 13:17 உன்னை சத்தியத்தில் நடத்துகிற உன் போதகருக்கு நீ கீழ்ப்படிந்து அடங்காவிட்டால்
அவர் எந்த விசுவாசியை குறித்து துக்கப்படுகிறாரோ அது உனக்கு நல்லது அல்ல. திருவசனத்தில் பிரசங்கிக்கப்படுகிறவன், அதாவது பிரசங்கத்தை கேட்கிறவன், பிரசங்கிக்கிற போதகருக்கு எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இருக்கிறதே வேத வசனத்துல, இதெல்லாம் டிவியில கேட்க முடியுமா? அங்க ஹீலிங், ஆறுதல், தேர்தல் அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டு போயிரு. ஆபரேஷன் நடக்கிறது சர்ச்சில். முதலுதவி நற்செய்தி, சுவிசேஷம் தெருக்களில, அது முதலுதவி. ஆபரேஷன் தேட்டராகிய சர்ச். சர்ச்சுக்கு நான் இந்த சர்ச்சு விசுவாசி, பாஸ்டர் ஞானபிரகாஷ் ஐயா சர்ச்சு விசுவாசி நான் அப்படின்னு ஒரு தைரியமா நெஞ்சை தட்டி சொல்லணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் சத்தியத்தில் நடத்துகிற ஆவிக்குரிய அப்பா யாரு கரெக்டா சொல்லணும். உங்க திருவாயை கொஞ்சம் மலர்ந்த முடிச்சிடலாம். யாருடைய பாஸ்டர்? அப்படி சொல்லுங்க. தட்டுக்கு ஒரு தட்டு, எங்க பாஸ்டர் சொல்லுங்க. எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர் என்று சொல்லடா, தலைவி வந்து நில்லடா. சொல்லிட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? எங்க பாஸ்டர், உங்க பாஸ்டர். அவர்தான் உங்களுக்கு அப்பா. நான் வந்து பெரியப்பா. பெரியப்பா எப்படா வருவாரு போவாரு. பிஸ்கட், சாக்லேட்டு, கமர்கட்டு, பபுள் கம்மு அதான் கொடுப்பாரு பெரியப்பா. சாப்பாடு கொடுத்து காப்பாத்துறது, தண்ணி கொடுத்து காப்பாத்துறது, சிக்கானாக்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்பா. புரிஞ்சுக்கிட்டா சரி. அல்லேலூயா. மலேசியாவில் ஒரு இடத்துல இப்படிதான் சொன்னேன். கடைசியில கூட்டம் முடிஞ்சிச்சு. பெரியப்பா பெரியப்பா பெரியப்பான்னு வந்துட்டாங்க எல்லாரும். எல்லாரும் வயசான கூட அவங்க வசனத்தை அப்படி காமிக்கிறாங்க பாரு. கடைசியா ஒன்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத, இப்ப நாம் தியானித்த அத்தனையும் தேவன் அருளிய, நாம் அதை விவரிக்க முடியாத, சொல்லி முடியாத ஒரு ஈவு. யோவான் 3:16 இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ரோமர் 8:32 எல்லா நன்மைகளையும் தராமல் இருப்பது எப்படி? தன் சொந்த குமாரனாக இயேசுவையே கொடுத்த பரமபிதா நம் உலக தேவைகளை தராமல் இருப்பது எப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா தருவார் அப்படிதான் அர்த்தம். ஃபைனல் லார்ட் லிசன், வெரி இம்பார்ட்டன்ட். பிலிப்பியன்ஸ் 4:19 மை காட், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஏவிடுங்களாமா? உடனே நான் சொல்றது புரிஞ்சு சரியா? ஏவிடுங்க. இங்க போயிட்டு பரலோகத்துக்கு நினைக்கிறேன். ஹalleluya சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே கண்ணு வந்து வணக்கமா கையை கூப்பி, கண்ணுக்கு முன்னாடி கை கூப்பி, அப்பா இந்த வருஷம் எப்படியோ கடந்து போயிட்டேன். உனக்கு இருக்கிற இந்த ஒரு வாரம் சுத்திகரிக்கிற வாரமா நான் எடுத்துக்கொள்றேன். உனக்கு கீழ்ப்படிவேன். உடைய ஈவுகளை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என அர்ப்பணிக்கிறேன். என்னை தாழ்த்தி இந்த ஈவுகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள என்னிடத்துல தகுதி இருக்கிறதா? எனக்கு தாங்கப்பா, எனக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எனக்கு போதுமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றினரே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நேசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றினரே. இயேசுவின் மகன் அதனால
பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடைசி வரை அந்த ஈவுகளை நாங்கள் உங்களுடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்த அநேக ஆத்மாக்களோடு வந்து சேர கிருபை செய்யும். அருமையான தம்முடைய விசுவாசிகளை அடிமை சேடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செய்யும். போதகரை குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே, எல்லா சத்தமா ஆமென். நன்றி. போதகர் கர்த்தர் எங்களை தேவாசீர்வாதங்களை பெற்றுள்ளோம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலும் உம்மை துதித்து ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலப்பட ஸ்திரப்பட கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நாளை தின ஆண்டவரே கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனையிலும் திரளான பிள்ளைகள் வந்து பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை சொந்தெடுத்துக் கொள்ள அனுகிரகம் செய்வீராக. உடைய நாமத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் தயவும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலுமே சமாதானம் நம் அனைவரோடு நின்று நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.